ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரைட்டாகவே போகிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்படி எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு, அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி பிளானிங்னா என்ன? பிளானிங்கிறது வந்து வெல் டிஃபைன்ட் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுறது தான் பிளான். ஓகேவா? லைக் இப்போது நம்ம படிக்கிறப்போ கூடமே நம்ம வந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தா நம்மளது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட ஸ்டடீஸ் பிளான் இல்லாமல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து எங்கெங்கேயோ போய்டும். லைக் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணுன்ற ஒரு இது இருக்காது, டிசிப்ளின் இருக்காது. ஸோ எந்த எக்கனாமி எடுத்தாலும் ஒரு பிளானிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அது தகுந்த மாதிரி அந்த பிளான் கூட ஒர்க் பண்ணால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அதுதான் பிளானிங். ஸோ இன்ட்ரடக்ஷன். இந்தியன்ஸ் நம்மளுடைய லைக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பிளானிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. லைக் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு பிளானிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பிளான்ஸ்லாம் போட்டு புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இன் இந்தியா த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளானிங் was recognized even before independence. Socio-economic planning has been one of the most noteworthy inventions of the 20th century. So in the 1900s வந்து socio-economic planning-ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து அவங்க they have like ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறையா பிளான்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன socio-economic planning-னா என்னென்னா everybody are equal and they are given equal opportunities. ஓகேவா? Social and economic planning na social na improving the quality of life. with all basic amenities. ஸோ எக்கனாமிக் பிளானிங்னா என்னென்னா எக்கனாமிக் பிளானிங்ன்றது வந்து கிரியேட்டிங் வெல்த். எக்கனாமிக் பிளானிங்னா கிரியேட்டிங் வெல்த், மணி கிரியேட் பண்ணுறது. எப்படி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? எப்படின்னா ஜாப் க்ரியேஷன், இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் எக்கனாமிக் பிளானிங். சோஷியோ எக்கனாமிக் பிளானிங்கில் நம்மளுடைய அப்போது இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இப்போது எக்கனாமிக் பிளானிங், சோஷியோ எக்கனாமிக் பிளானிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடினாங்க. ஓகேவா? சோஷியோ எக்கனாமிக் பிளானிங் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் noteworthy inventions of the 20th century. Even before independence, the nation was conscious about the significance of the planned development. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பிளான்டு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போது இருந்த உங்களுக்கு தெரியும். prominent public men like Dadabhai Navroji has written a book, Poverty and Un-British Rule in India ன்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் வந்து அவர் நிறைய நம்மளுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. எம்சி ரானடே வந்து எஸ்ஸேஸ் ஆன் இந்தியன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட புக். ஆர்ஜி தத் வந்து எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க எல்லாம் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. So during the long period of India's struggle for freedom, the concern for problems, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய இந்தியன் ஸ்ட்ரகிளில் வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா மாஸ் பாவர்ட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபார்மர் அண்ட் ஆர்டிசன். லைக் எவ்ரிபடி ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மாஸ் பாவர்ட்டி இருந்துச்சு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் இருந்துச்சு, நீட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன். லைக் பிரிட்டிஷ் அவங்களுடைய நாடை இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்குனாங்க, பட் நம்மளுக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. லேட்டாக தான் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதோட ஆர்டிசன்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க எப்படி
அவங்க அவங்க நேஷனில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் பண்ணி அவங்களுடைய ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் இந்தியாவுக்கு வந்ததுமே நம்மளுடைய ஆர்டிசன்ஸோட ஒர்க்ஸ்லாம் போயிடுச்சு. லைக் அவங்க வந்து சாரியே கூட அவங்க வந்து அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஒன் டே ஒன் சாரீ தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க எல்லாமே மாஸ் ப்ரொடக்ஷன் அவங்களோட க்ளோத்ஸ்லாம் இங்கே வந்ததுமே இந்த ஆர்டிசன்ஸோட வேலையெல்லாம் போயிடுச்சு. ஃபார்மர்ஸ்தும் அதே மாதிரி தான். So and the reconstruction of the entire fabric and social economic life. So almost all national leaders looked upon the political freedom primarily as the means to solve fundamental problems. எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுமே நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் சொல்யூஷன் வந்து இண்டிபெண்டன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஃப்ரீடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, அந்த ஃப்ரீடம் வந்து பொலிட்டிக்கல் கோல் கிடையாது, அது வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டு. லைக் நம்மளோட மாசஸ்க்கு லைக் பாவர்ட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த ஃப்ரீடம்ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் அம்யூனிட்டி, பேசிக் திங் நமக்கு. அது ஸ்டாக்னேஷன்னா என்னென்னா லைக் பீரியட் எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஸ்டாக்னேஷன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஓகேவா, எக்கனாமிக் ஸ்லோ டவுன். வித் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். So towards the establishment of the planning commission, even before இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து எப்படி பிளானிங் கமிஷன்ன்றது வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளானிங் கமிட்டிஸ் இருந்துச்சு. ஓகே, நம்மளோட பிளானிங் கமிஷன் வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம gone through அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டியூரிங் 1930s த ஹோல் வேர்ல்டு 1930s எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருந்துச்சு. ஃபுல் வேர்ல்டே வந்து டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டாங்க. அது கிரேட் டிப்ரெஷன். யுஎஸ்ஏயோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து விழுந்துருச்சு. ஸோ யுஎஸ்ஏஸ் கனெக்டட் இருந்த எல்லா கண்ட்ரீஸும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்போது யுஎஸ்எஸ்ஆர், இப்போது ரஷ்யா, அப்போது யுஎஸ்எஸ்ஆர், இப்போது வந்து யுஎஸ்எஸ்ஆர் இஸ் லைக் ரஷ்யா. அப்போது வந்து அன்டிவைடட் ரஷ்யா, நிறைய உக்ரைன் எல்லாமே ரஷ்யாக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போது அதோட பேர் வந்து யுஎஸ்எஸ்ஆர். ஸோ யுஎஸ்எஸ்ஆர் மட்டும் அந்த கிரேட் டிப்ரெஷனால் வந்து விழலை. ஏன்னா அவங்க வந்து 1928 ஸ்டாலின் என்றவர் வந்து 5 year பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டுட்டு வந்து அவங்களே அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1928 to 1932 அவங்களோட ஃபஸ்ட்டு 5 year பிளானில் இருந்தாங்க. 1930 அவங்க ஃபஸ்ட்டு 5 year பிளானில் இருந்தாங்க. அவங்களும் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அந்த பிளானில். ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் எஃபெக்ட் ஆகலை. அதனால இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து 1929 stressed the need for revolutionary changes in the present economic structure of the society and removal of great inequalities in order to remove poverty and improve the economic and social conditions of the masses. ஸோ அப்போவே இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நம்மளுடைய ப்ரெசண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேஞ்சஸ் வரணுன்னா நம்மளுக்கு ஒரு பிளான்ட் எக்கனாமி வேணும், அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ஒர்க் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த இயர் 1934. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து எம் விஸ்வேஸ்வரையா. அவர் தான் ஃபஸ்ட்டு பிளான்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் பிளான்ட் எக்கனாமி. வந்து எம் விஸ்வேஸ்வரையா தான் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் எக்கனாமி. ஸோ அவர் வந்து 10 year பிளானை வந்து ஃபார்முலேட் பண்ணார். 10 year பிளானை வந்து ஃபார்முலேட் பண்ணார். 10 year plan for economic development of the country in his book Planned Economy for India. This is his book. Okay, this is important. On the other hand, the government of Planned Economy of India ன்னு சொல்லிட்டு எம் விஸ்வேஸ்வரையா எழுதினார். அதில் வந்து லேபர்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எல்லோரும் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ ஒரு டீகேட்லேயே வந்து டபுள் இன்கம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளான். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவின்ஷியல் ஆட்டானமி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
ஓகேங்களா, விச் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ் கவர்மெண்ட் இன் 8 ப்ராவின்சஸ். ஸோ 11 ப்ராவின்சஸில் 8 ப்ராவின்சஸில் வந்து காங்கிரஸே ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பிளான் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆஸ் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ப்ரோக்ரெஸ்ட், தீஸ் ஐடியாஸ் காட் கான்க்ரிட்டைஸ்ட் அண்ட் டுக் த ஷேப் ஆஃப் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் போயிட்டுருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி பிளான்ட் எக்கனாமி வேணுன்ற ஒரு இதுவும் இருக்குது. அப்போது வந்து இந்த பிளானிங் கமிஷன்ன்றது வந்து, ஸோ இந்த அப்போது வந்து இந்த பிளான்ட் எக்கனாமின்றது வந்து லைக் நேஷ்னல் பிளானிங் கமிட்டியாக கூட இதாச்சு. ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி இன் 1938ன்னு சொல்லிட்டு இட் காட் அ ப்ராப்பர் கமிட்டி. ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பை மீன்ஸ் ஆஃப் மவுத்தாக இருந்துச்சு. இப்போ வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி இன் 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டினே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகேவா, 1938. பட் ஹவெவர் இந்த மாதிரி ஒரு பிளானிங் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாலுமே ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. அப்போது நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நம்மளுடைய பெர்மிஷன் எல்லாமே நிறைய இந்தியன்ஸை இன்வால்வ் பண்ணாங்க. அது நம்மளுடைய காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸ்ட்ரீட்ஸ்லலாம் போயிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா லீடர்ஸையும் வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போது வந்து அது வந்து ஒரு நாமினல் பாடி ஆகிடுச்சு, சும்மா பேருக்கு இருக்குது, பட் எந்த ஒர்க்ஸும் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து 1946 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் முன்னாடியே பிளானிங் அட்வைசரி போர்டுன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிளானிங் அட்வைசரி போர்டு வந்து அப்பாயிண்டட் விச் ரெக்கமெண்டட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிளானிங் கமிஷன். இவங்க தான் இந்த பிளானிங் கமிஷன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா அப்போ தான் ஒரு டிவோஷன், வி வில் டிவோட், நம்மளுடைய டைமை டிவோட் பண்ணி ப்ராப்பராக டோட்டல் அட்டென்ஷன் போட்டு பிளான்டு டெவலப்மெண்ட்டு, லைக் நம்மளுடைய எக்கனாமியை எப்படி பிளான்டாக டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணி இது ஃபார்ம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி 1938. அது வந்து 1938 இனிஷியேட்டட் பை காங்கிரஸ் பிரசிடென்ட் அண்ட் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி சுப்ரீம் லீடர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கொஞ்ச நாள் கழித்து ஜவஹர்லால் நேரு ஹெட் ஆயிடுறாரு நேஷ்னல் பிளானிங் கமிட்டிக்கு. அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபார்முலைஸ் பண்ணுறாங்க, 15 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க என்னத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து ப்ரைமரி கோலாக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நம்ம எல்லாமே நம்ம நினச்சிருக்கிற நம்மளுடைய மெத்தட்ஸ் எல்லாமே அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை வந்து 1938 எண்ட்லவே வந்து செட்டப் பண்ணுறாங்க, 9 years பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, அப்போவே நம்ம வந்து பிளான்டாக தான் நம்மளோட எக்கனாமி இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ஹைலைட் பண்ணுச்சுன்னா போத் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் as also need to profit from the experience of planned development. Planned development இருக்கணும் எதுலன்னா social and economic objectivesல. So the National Planning Committee appointed several subcommittees. ஒரே ஒரு கமிட்டி இல்லாமல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சப்கமிட்டிஸ் எல்லா இப்போ பிளான்டு எக்கனாமி எதுலெல்லாம் பண்ணணும், எக்கனாமிக்கு, சோஷியலு, ஜாப் க்ரியேஷனு, எவ்வளோ லைக் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் எல்லாமே கமிட்டிஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் தி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா டு எக்ஸமைன் த ஃபண்டமெண்டல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரா அப் கோஆர்டினேட் பிளான் ஃபார் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த பீப்புள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேட் பிளான் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஓகேவா. So in September 1939, a serious political crisis took place, resulting in resignation by all provincial governments in 8 states. 8 out of 11 provinces வந்து காங்கிரஸே ஜெயிச்சிருக்கோம் அந்த டைமில். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் வருது. எல்லா நேஷ்னல் லீடர்ஸும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. லைக் ஆல் பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வேர் ஷெல்வ்டு. கொஞ்ச நாளைக்கு எல்லா பிளான்ஸும் அவங்க வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. சும்மா இப்போ நேஷ்னல் பிளானிங் கமிட்டி இருக்குது, அது வந்து ஒரு சும்மா நாமினல் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது, சும்மா பேருக்குன்னு இருக்குது. லைக் அதுக்கு எந்த பவரும் இல்லை, நோ பவர், அந்த மாதிரி இருக்குது. அந்த டைம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார். அதனால நம்மளுடைய லீடர்ஸ்க்கு தெரியாமலே நிறைய பீப்புளை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் பண்ணுவாங்க.
அது அது வந்து நம்ம லீடர்ஸ்லாம் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருந்து எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாரையும் they'll start ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ 1945 வந்து லீடர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறாங்க. அப்போது வந்து திரும்ப அவங்க வந்து கமிட்டியை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வித் நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் issued for bringing its reports up to date. ஸோ அப்போது வந்து 5 years முன்னாடி இல்லையா. ஸோ இப்போ வந்து 1945 நியூவாக வந்து கமிட்டி வந்து ரிவைவ் பண்ணிவிட்டு நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு வந்து லைக் முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நேஷ்னல் பிளானிங் கமிட்டி could not hold formal meetings in the following months, though most of the subcommittee submitted their respective reports. ஃபார்முலாக வந்து அவங்களால வந்து மீட்டிங் போட முடியல. சப்கமிட்டிஸ் எல்லாமே அவங்கவுங்க ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாலும். ஸோ ஒர்க் ஆஃப் த கமிட்டி வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஒர்க் ஆஃப் த கமிட்டி கேம் டு எண்ட். ஸோ இந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா, செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு வித் சர் அர்டேஷர் தலால் as a member in charge. அதுக்கப்புறம் வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு வந்து டெவலப் ஆகுது. யார் அதோட ஹெட்னா சர் அர்டேஷர் தலால் as a member in charge. ஓகேங்களா. அப்புறம் பேனல்ஸ் வேர் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி போஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் ஆன பிறகு கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் சர் ராமஸ்வாமி முதலியார். பாம்பே பிளான் 1944. பாம்பே பிளான் வந்து யார் முன்னாடி வைக்கிறாங்கன்னா, எமினன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அந்த டைமில் வந்து யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை வச்சு நடத்திட்டு இருந்தாங்களோ, சர் புருஷோத்தம் தாஸ் தாக்கூர் தாஸ், ஜேஆர்டி டாட்டா, அப்புறம் 6 அதர்ஸ், அவங்க எல்லாரும் வந்து பாம்பே பிளான் 1944ன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொண்டுட்டு வராங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டெவலப்மெண்ட் பிளான் அவங்க கொண்டுட்டு வராங்க. அவங்களுடைய எய்ம் என்னென்னா, நேஷ்னல் இன்கம்மை ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஆப்ஜெக்டிவ் டபுளிங் பர் கேபிட்டா இன்கம் இந்த கண்ட்ரி ஓவர் அ பீரியட் ஆஃப் 15 years. இட் ப்ரொப்போஸ் த இன்க்ரீஸ் ஆஃப் அபவுட் 130% அண்ட் 500%. 130% வந்து அக்ரிகல்ச்சர், 500% வந்து இண்டஸ்ட்ரி. அவங்களுடைய டோட்டல் ஃபோக்கஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த பிளான் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவுட்லே வந்து 10,000 crores பட்ஜெட் அவுட்லே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. Planners believe that this could be achieved only by reducing the overwhelming predominance of agriculture and by establishing balanced economy. ஓகேங்களா. திஸ் பிளான் வாஸ் த சிஸ்டமேட்டிக் ஸ்கீம் ஆஃப். இதில் என்னென்னா, லைக் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சரில் லெஸ் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ நம்மளுடைய லைக் என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, இது வந்து தப்பு. லைக் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை கம்மி பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக்குறீங்க, நீங்கள் வந்து ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு they did not get convinced இந்த பிளானில். அதுக்கப்புறம் வந்து காந்தியன் பிளான் வந்துச்சு 1944, which is based on காந்தியன் ஃபிலாசபியை வச்சு, லைக் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ்ஸு, அந்த மாதிரி. ஸோ காந்தியன் ஃபிலாசபி புட் ஃபார்வர்ட் பை இந்த காந்தி பிளான் விச் வாஸ் பேஸ்ட் ஆன் காந்தியன் ஃபிலாசபி. அது யார் புட் ஃபார்வர்ட் பை, யார் முன்னாடி கொண்டுட்டு வராங்கன்னா, ஸ்ரீ எஸ்என் அகர்வால் ஆஃப் வர்தா. So the outlay of the plan was estimated rupees 3,500 crore. Bombay planல பார்த்தீங்கன்னா 10,000 crore, இங்கே பார்த்தீங்கன்னா 3,500 crores only, and it sought to set up a decentralized economy and self-sufficient villages. Gandhian philosophy இது, and industrial production. It laid self-sufficient villages and industrial production. அது எதில் ரொம்ப எம்ஃபசிஸ், ரொம்ப முக்கியத்துவம் எது கொடுத்துச்சுன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு தான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபினான்சிங் வாஸ் அன்சவுண்ட். 3,500 இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது இது பீப்புள்ஸ் பிளான்னு சொல்லிட்டு 1945 யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, எம்என் ராய். அது வந்து ஒரு 10-year பிளான். ஸோ இட் இஸ் கால்ட் பீப்புள்ஸ் பிளான். அது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாம்பே பிளான். ஓகேங்களா. அதோடைய எம்ஃபசிஸ், அதோடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் த்ரூ கலெக்டிவைசேஷன் அண்ட் செட்டிங் அப் அ ஸ்டேட் ஓன்ட் இண்டஸ்ட்ரீஸ். Through collectivization and setting up government industries. So the total outlay of this budget வந்து 15,000 crores.
இந்த பிளான்னு எல்லா லேண்டும் நேஷ்னலைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நேஷ்னலைசேஷன் ஆஃப் லேண்டு கூட இது சஜஸ்ட் பண்ணுச்சு. லைக் குறிப்பிட்ட நபருக்கு வந்து இதை விட அதிகமான ஏக்கர்ஸ் இருக்கக்கூடாது, லைக் 5 acres தான் இருக்கணும், 10 acres தான் இருக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? த பிளான் வாஸ் அம்பிஷியஸ் ஆஸ் இட் குட் நாட் ப்ராப்பர்லி மொபிலைஸ். இந்த பிளான் அநியாயத்துக்கு இருந்துச்சு. லைக் இது வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அம்பிஷியஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மொபிலைஸ் அது ஃபாலோ பண்ண முடியல. கிளியர் கோல்ஸ் இல்லை, லேக் ஆஃப் கிளியர் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பரான கிளியர் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கிடையாது இந்த பிளானுக்கு. அதுக்கப்புறம் சர்வோதயா பிளான் வந்துச்சு 1950. ஸோ சர்வோதயா பிளான் என்னென்னா, அது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சர்வோதயா பிளான் வந்து இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட், டிராஃப்டட் இன் 1950 பை ஜெய் பிரகாஷ் நாராயண். இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் சோஷியலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர். ஸோ இந்த பிளான் வந்து இவர் எதில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருனா, காந்தியன் ஐடியல்ஸ் அண்ட் சர்வோதயா கான்செப்ட் ஆஃப் வினோபா பாவே. அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இம்ப்ரூவ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸு, அப்புறம் வந்து டபுளிங் பர் கேபிட்டா இன்கம், அப்புறம் அச்சீவ் பேலன்ஸ்ட் எக்கனாமி. லைக் பேலன்ஸ்ட் எக்கனாமி இருக்கணும், எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி, செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ். என்ன பாலிசிஸ் போட்டாலும் அது வில்லேஜ் வரைக்கும் ரீச் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ் போடணும்னு சொல்லிட்டு. எம்ஃபசைஸ் அக்ரிகல்ச்சரை எம்ஃபசைஸ் பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ப்ரொமோட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இப்போது ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் தீஸ் பிளான்ஸ், பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் டு ஃபார்முலேட் த 5-year பிளான் இன் இந்தியா பை ஜவஹர்லால் நெஹ்ரு. ஸோ இப்போ we are coming into பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது வரைக்கும் பார்த்தது அது. இந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிளான்ஸ் வந்துச்சு, எவ்வளோ ஃபெயில் ஆச்சு, அதுதான். ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ செட்டப் ஆச்சுன்னா, March 15, 1950 பை அ ரெசல்யூஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நெஹ்ரு. கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, பார்லிமெண்ட் ஆக்டும் கிடையாது, இட் வாஸ் அ ரெசல்யூஷன். அப்புறம் எதுக்குன்னா, பிளானிங் கமிஷன் எதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா, மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பேலன்ஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிசோர்ஸஸ். Planning Commission played an advisory role with regard to formalization of plans. It was the duty of the central and state governments to implement the planning programs. இந்த Planning Commission தான் எல்லா பிளான்ஸும் வந்து பண்ணும். லைக் அதோட டிபார்ட்மெண்ட் தான் எல்லா பிளான்ஸும் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. பிளானிங் கமிஷனோட ஃபங்க்ஷன் என்னென்னா, எல்லா ரிசோர்ஸ் இந்தியாவில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது அது எல்லாமே அசஸ் பண்ணும். அது எல்லாமே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ மெட்டல்ஸ் இருக்குது, இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, இவ்வளோ எம்ப்ளாய்டு, இவ்வளோ அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. தீஸ் இன்க்ளூட் மெட்டீரியல், கேபிட்டல், ஹியூமன் ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் தேல் கான்ஸ்டிடியூட் அ பிளான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு prepare the plans to these resources, how it could be used in various sectors as per priorities. The stages of progress and completion of the programs was to be laid down to the commission. ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, அதுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ், அதோட இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் இந்த ரிசோர்ஸஸ் இப்படி அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண பிளான்லாம் வந்து கமிஷன் முன்னாடி வந்து காட்டணும். அப்புறம் it had to examine ways by which the plan would be effectively implemented in prevailing conditions of the nation. இப்போ 2024க்கு என்னென்ன மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரினா யூசஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிவேலிங் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் போடுறது தான் அவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் அது எப்படி பிளான் போட்டுச்சுன்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எக்ஸிக்யூஷன் பிளான், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படி. ஸோ அந்த பிளானிங் ப்ராசஸ் வந்து பீரியாடிக்கலி வந்து பார்ப்பாங்க. லைக் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சு செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, பிளானிங் கமிஷனில் வந்து அதை எக்ஸாமைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் the planning process had to be assessed periodically so that the right strategies could be used in the implement the plans. Process of the planning commission had the function of advising the central and state governments with regard to the appropriate strategies of planning. Central and state governmentsக்கு என்னெந்த மாதிரி பிளான்ஸ் வரும், எந்தெந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்லாம் சொல்கிறது பிளானிங் கமிஷன் தான். ஸோ த கமிஷன் ஹேட் டு அனலைஸ் பர்டிகுலர் இஷ்யூ அண்ட் அட்வைஸ் ஆன் இட் டு த கவர்மெண்ட். இப்போ ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட், அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எதை வச்சு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க பிளானிங் கமிஷன் கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸஸ் என்னவா இருந்தாலுமே. ஸோ த கமிஷன் ஹேட் ஆல்சோ ஹேட் டு அனலைஸ் பர்டிகுலர் இஷ்யூஸ் அண்ட் தி அட்வைஸ் on it to the government. It was the role of the commission to determine the rate of growth of the economy, specifying the targets of the plan period for the sector. So growth of economy இந்த பர்சன்டேஜில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதெல்லாம் சொல்கிறது வந்து பிளானிங் கமிஷனாக தான் இருந்துச்சு. அப்போது கம்போசிஷன், பிளானிங் கமிஷன் வந்து யாரெல்லாம் பிளானிங் கமிஷனில் இருந்தாங்கன்னா, சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. டெப்யூட்டி சேர்மன் வந்து ஃபுல் டைம் மெம்பர், அவர் தான் இந்த 5-year பிளான் டிராஃப்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிராஃப்டிங் அண்ட் சப்மிட்டிங் த 5-year பிளான்ஸ் டு த கேபினெட். பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து சம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஹூ சர்வ்ட் ஆன் த கமிஷன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிளானிங் மினிஸ்டர், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், லா மினிஸ்டர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யாருன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில். மெம்பர் செக்ரட்டரி வந்து யூஸ்வலி an ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த பிரின்சிபலில் வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? இட் ஹேட் 3 ஆர்கன்ஸ்: ஜென்ரல் டிவிஷன், சப்ஜெக்ட் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ஜென்ரல் டிவிஷன் வந்து என்டையர் எக்கனாமிக்கும் வந்து இட் வாஸ் ரிலேட்டட். சப்ஜெக்ட் டிவிஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ், ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர், பவர் அண்ட் இரிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த மாதிரி. த கமிஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் அண்ட் இவாலுவேஷன் டிவிஷன்ஸ், எப்படி இவாலுவேட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ எல்லாம் இந்த along with these, other bodies also worked with planning commission for the formulation and execution of plan. அது என்னென்னா நேஷ்னல் பிளானிங் கவுன்சில். நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் வந்து 4th 5-year பிளானில் வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு, கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அது வந்து அப்போ தான் ஃபார்ம் பண்ணாங்க. எப்போனா 4th 5-year பிளான் 1965. ஸோ இட் கான்ஸ்டிடியூட்டட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் அந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ், யாரெல்லாம் சயின்ஸ், இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க தான் இங்கே ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஒர்க்ட் ஆன் தி ஏரியாஸ் தட் இன்க்ளூட் இவங்கெல்லாம் என்னென்ன ஏரியாஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இரிகேஷன், education, employment, industry, trade, management, family planning, social welfare, natural resources, transport, international trade. It was the responsibility of each of these groups to study in detail the needs of each of the areas and give the data to the planning commission. So national development council ன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில், இது நேஷ்னல் பிளானிங் கவுன்சில், இது டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இந்த டெவலப்மெண்ட் கவுன்சிலில் சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸு, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மேன். அதுக்கப்புறம் இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் எனேபிள்ஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பிளான் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். Some cabinet ministers were also in it. Some cabinet ministers of the central government could also be present during the deliberations of NDC. Deliberations, இந்த மீட்டிங்ஸில் பேசுகிறப்போலாம் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸுமே இருக்கலாம். இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட மெயின் ரோல் என்னென்னா ரிவ்யூ அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு பிளான் போட்டிருக்காங்க, இப்போ ஃபுட்டுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னா அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அது எப்படி அது வந்து ரிவ்யூ பண்ணுறது, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வச்சு ரிவ்யூ பண்ணுறது periodically and discusses various issues relating to the development of the state. அப்புறம் இப்போ ஒரு ஸ்டேட் டெவலப் பண்ணணுன்னா அதோட இஷ்யூஸ் எல்லாமே வந்து எடுத்து இது பண்ணி அதுக்கு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிளான்ஸ் கொடுத்து ப்ராப்பர் ஆக்குறது. இட் மேக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் என்ஷூர்ஸ் இன்வால்வ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் ஆஃப் த பீப்புள் in plan implementation. It works for effective administrative services, aims at developing resources that are essential for future development. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து அதோடைய கம்போசிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் அது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி தான். இட் இஸ் நாட் ஃபார்ம்டு பை கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் நாட், அது வந்து ஒரு பார்லிமெண்ட்டோட ஆக்டால் வரல இது. ஓகேவா? இதெல்லாம் சும்மா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதோடைய கம்போசிஷன், ஆப்ஜெக்டிவ், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஆப்ஜெக்டிவ் வந்து strengthen and mobilize the effort and resource of the nation in support of the plan to promote common economic policies in all vital spheres. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஸ்பியர்ஸ்லாம் இருக்கோ அதில் எல்லாமே ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுறது. அவ்வளோதான். தேங்க்யூ.